ஒருத்தர் தன்னோட வேலை ரொம்ப கொடூரமா இருக்குன்னு அதை விட்டுட்டு வந்து வயிற்று பொழப்புக்காக ஒரு பழைய புக்கை உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு புது மருத்துவ முறையே அவர் கண்டுபிடிச்சாருன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இதுதான் வரலாற்று உண்மை. ஆமா, யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு மூலையில நடந்த ஒரு சாதாரண மொழிபெயர்ப்பு வேலை இன்னைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்துற ஒரு மருத்துவமா எப்படி மாறுச்சு? இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான தேடல்ல, அதாவது இந்த டீப் டைவ்ல, டாக்டர் சாமுவல் ஹானிமேன் அப்படிங்கிற ஒரு சாதாரண அலோபதி மருத்துவர் எப்படி ஹோமியோபதியின் தந்தையா மாறினார் அப்படிங்கிற வரலாற்று ஆவணங்களை தான் நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். எதையும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்க விரும்புற உங்களுக்காகவே தயார் செய்யப்பட்ட ஒரு செஷன் இது. இது வெறும் ஒரு மருத்துவ கண்டுபிடிப்போட கதை மட்டும் இல்ல. மனுஷனோட சிந்தனை, கேள்வி கேட்கும் திறன், இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னு காட்டுற ஒரு சிறந்த உதாரணம். கரெக்ட். சரி, நம்ம விஷயத்துக்குள்ள போவோம். முதல்ல, ஒரு மருத்துவர் ஏன் தன்னோட வேலைய கொடூரம் அப்படின்னு சொல்லி விடணும்? அதுக்கு நாம 18ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பாவுல மருத்துவம் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அப்போ அறிவியல் ரொம்ப முன்னேறல. ஓகே. ஹானிமேன் ஆரம்பத்துல ஒரு மிகச்சிறந்த அலோபதி மருத்துவராகவே தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் பிராக்டிஸ் பண்ண அந்த மருத்துவ முறைகள் மேலேயே அவருக்கு ஒரு பயங்கரமான விருப்பு வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படி என்ன பிரச்சனை அந்த மருத்துவத்துல? ஏன்னா அந்த காலகட்டத்துல பின்பற்றப்பட்ட மருத்துவ முறைகள் சுத்தமா அறிவியல் பூர்வமா இல்ல. அதை விட முக்கியமா அது நோயாளிகளுக்கு நரக வேதனையே கொடுத்துச்சு. நரக வேதனைனா எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு? ஏன்னா இப்ப நாம ஹாஸ்பிட்டல் போனா ஒரு ஊசி போடுவாங்க, இல்ல ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அப்போ அப்படி என்ன பண்ணாங்க? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு கடுமையான காய்ச்சலோட ஒரு டாக்டரை போய் பாக்குறீங்க. அவர் உடனே உங்க கையில இருக்கிற நரம்ப அறுத்து அதுல இருந்து ஒரு 1/2 லிட்டர் ரத்தத்தை வெளியேற்றுறாரு. என்னது? நரம்ப அறுத்து ரத்தத்தை எடுக்கிறதா? ஆமா, இதுக்கு பேரு பிளட் லெட்டிங். அது மட்டும் இல்ல, லீச்சஸ், அதாவது அட்டைகளை கொண்டு வந்து உங்க உடம்புல விட்டு உங்களோட ரத்தத்தை உறிஞ்சு வைப்பாங்க. அடப்பாவுமே, கேக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கே. அது மட்டும் இல்ல, இது போதாதுன்னு பாதரசம், அதாவது மெர்க்குரி, அப்புறம் ஆர்சனிக் மாதிரியான கடுமையான நச்சு பொருட்களை தான் மருந்துன்னு சொல்லி அதிக அளவுல நோயாளிகளுக்கு கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஆர்சனிக் ஒரு விஷம் இல்லையா? ஒரு நோயாளி ஏற்கனவே காய்ச்சல்ல உடம்பு முடியாம ரொம்ப வீக்கா இருப்பாரு. அவரு உடம்புல இருந்து கத்திய வச்சு ரத்தத்தை வெளியேற்றுறதும், ஆர்சனிக் மாதிரி ஒரு கொடிய நஞ்ச குடிக்க கொடுக்கறதும், இது நோயை குணப்படுத்துறதுக்கு பதிலா எரியிற நெருப்புல பெட்ரோலை ஊத்துற மாதிரி இல்லையா? எக்ஸாக்டா அதேதான். அப்புறம் எந்த பேசிஸ்ல அந்த காலத்து டாக்டர்கள் ஆர்சனிக் கொடுத்தா நோய் குணமாகும்னு நம்பினாங்க? எனக்கு சுத்தமா புரியல. இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு பின்னாடி அந்த காலத்துல இருந்த ஒரு தவறான புரிதல் தான் காரணம். அப்போ ஹியூமரல் தியரி அப்படின்ற ஒரு தியரியை தான் ஐரோப்பிய மருத்துவம் கண்மூடித்தனமா நம்பிச்சு. ஹியூமரல் தியரியா? அப்படின்னா? அதாவது மனுஷ உடம்புல இரத்தம், சளி, மஞ்சள் பித்தம், கருப்பு பித்தம்னு 4 விதமான திரவங்கள் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு அதிகமாயிடுச்சுன்னா தான் நோய் வருதுன்னு அவங்க நம்பினாங்க. அப்போ காய்ச்சல் வந்தா உடம்புல இரத்தம் சூடாகி அது அதிகமாயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டாங்களா? ஆமா, கரெக்ட். காய்ச்சல் வந்தா உடம்புல ஏதோ ஒரு கெட்ட திரவம் அதிகமாயிடுச்சு. சோ நரம்ப அறுத்து ரத்தத்தை வெளியேத்துனா அந்த கெட்ட நீர் வெளியே போயிடும்னு நம்பினாங்க. இது சுத்தமா லாஜிக்கே இல்லாம இருக்கே. அது மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற நோயை ஒரு எதிரி மாதிரி பார்த்தாங்க. அந்த எதிரிய கொல்லணும்னா பாதரசம், ஆர்சனிக் மாதிரி பயங்கரமான நஞ்சு கொடுத்தா அந்த நோயும் செத்துடும்னு ஒரு தப்பான லாஜிக் வச்சிருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா இதனால நோயாளிகள் செத்து போயிருப்பாங்களே. ஆமா, இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்னால நோயாளிகள் குணமாகறத விட கண் முன்னாடி துடிதுடிச்சு இறந்து போறதை தான் ஹானிமேன் தினமும் பாக்குறாரு. இது ரொம்ப ஹாரிஃபிக்கா இருக்கு. ஒரு டாக்டரா உயிரை காப்பாத்துறது தான் அவரோட வேலை. ஆனா அவர் கையாலேயே நோயாளிகளை சித்திரவதை செஞ்சு கொல்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிருப்பாரு இல்லையா? 100%. அந்த குற்ற உணர்ச்சி அவரை ரொம்பவும் வாட்டி வதைக்குது. அவர் ஒரு கட்டத்துல ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன முடிவு? நான் நோயாளிகளுக்கு நல்லது பண்றோனோ இல்லையோ, அட்லீஸ்ட் தீங்கு செய்யாமையாவது இருக்கணும். என் மனசாட்சிக்கு விரோதமா நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அறக்கருத்து சார்ந்த முடிவை எடுக்கிறாரு. மருத்துவ தொழிலையே மொத்தமா விட்டுட்டு வெளியே வந்துடுறார். வாதியார் வேலைக்கு போறேன், இல்ல வேற பிசினஸ் பண்றேன்னு போறது வேற. ஆனா படிச்ச மொத்த படிப்பையும் தன்னோட கெரியரையும் தூக்கி போட்டுட்டு வர்றது ரொம்ப துணிச்சலான முடிவு. கண்டிப்பா. ஆனா நேர்மைக்காக வேலையை விட்டாலும் வீட்ல பொண்டாட்டி பிள்ளைங்க இருப்பாங்களே, வயித்து பசிய போக்க ஏதாவது செஞ்சாகணும் இல்லையா? ஆமா, ஹானிமேனுக்கு ஒரு பெரிய குடும்பம் இருந்துச்சு. வேலையை விட்டதால அவர் குடும்பம் கடுமையான வறுமையில மாட்டிக்குது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமை. பாவம்.
அப்புறம் என்ன பண்ணாரு? இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த வறுமை காரணமா வயித்து பிழப்புக்காக அவர் தேர்ந்தெடுத்த ஒரு வேலை தான் உலகளாவிய மருத்துவ அறிவாற்றலை அவருக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு பெரிய திறவுகோலா அமைய போகுது. புது வேலையா? அப்படி என்ன வேலை செஞ்சாரு? ஹானிமேனுக்கு ஒரு தனித்துவமான திறமை இருந்துச்சு. அவருக்கு மொழிகள் ரொம்ப பிடிக்கும். ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம், பிரெஞ்சு, இத்தாலியன், அரபிக்னு நிறைய ஐரோப்பிய மொழிகள் அவருக்கு ரொம்ப சரளமா பேச, எழுத தெரியும். ஓஹோ, ஒரு டாக்டரா இருந்துட்டு இத்தனை மொழிகள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. ஆமா, அந்த திறமைய வச்சு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக பல்வேறு மொழிகள்ல இருந்த மருத்துவ புத்தகங்களை ஜெர்மன் மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ற வேலையை அவர் ஆரம்பிக்கிறார். பப்ளிஷர்ஸ் கிட்ட புக்ஸை வாங்கி ராப்பகலா உட்கார்ந்து மொழிபெயர்க்கிறார். ஓ, அப்போ நோயாளிகளை நேரா பாக்குறத விட்டுட்டு ஒரு இருட்டான அறைக்குள்ள உட்கார்ந்து உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் எழுதப்பட்ட மெடிக்கல் புக்ஸ் எல்லாம் வரிசையா படிக்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்ட். இன்டைரக்டா பார்த்தா இந்த மொழிபெயர்ப்பு வேலை அவருக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மருத்துவ அறிவையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் இல்லையா? கரெக்டா பிடிச்சிங்க. அவர் ஏதோ சம்பளத்துக்காக வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ற ஒரு சாதாரண மொழிபெயர்ப்பாளரா மட்டும் வேலை செய்யல. அப்புறம் ஒவ்வொரு வரியையும், ஒவ்வொரு மருத்துவ குறிப்பையும் ஒரு டாக்டரோட மூளையோட அவர் அலசினாரு. பல்வேறு நாடுகள்ல என்ன மாதிரி மூலிகைகள் பயன்படுத்துறாங்க, அவங்களோட தத்துவங்கள் என்னன்னு நிறைய விஷயங்கள் அவர் மூளைக்குள்ள போகுது. அதாவது நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றாரு. ஆமா, சொல்லப்போனா அவர் தன்னை அறியாமலேயே ஒரு மிகப்பெரிய மருத்துவ ஆராய்ச்சிக்கான அடித்தளத்தை அந்த வறுமையின் காலகட்டத்துல தான் அமைச்சுக்கிறார். இங்கதான் விஷயம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. ஒரு சாதாரண நாளுல அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கும்போது படிச்ச ஒரு குறிப்பிட்ட வரி உலக வரலாற்றையே மாத்த போகுதுன்னு அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. அது 1790ஆம் வருடம் ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த ரொம்ப புகழ்பெற்ற மருத்துவரான வில்லியம் கல்லன் அப்படிங்கிறவரு எழுதின ஒரு இங்கிலீஷ் மெடிக்கல் புக்கை ஹானிமேன் ஜெர்மன் மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அந்த புக் பேரு கல்லன்ஸ் மெட்டீரியா மெடிக்கா தானே? ஆமா, அதேதான். அந்த புக்ல ஒரு குறிப்பு வருது. பிரிவியன் பட்டை, அதாவது சின்கோனா பட்டை, மலேரியா காய்ச்சலை குணப்படுத்துற ஆற்றல் கொண்டதுன்னு கல்லன் அதுல சொல்லியிருக்காரு. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அது ஏன் குணப்படுத்துதுன்னு கல்லன் சொல்லியிருந்த அந்த காரணம்தான் ஹானிமேனோட சிந்தனையை தட்டி எழுப்புச்சு. அப்படி என்ன காரணம் சொன்னாரு வில்லியம் கல்லன்? வில்லியம் கல்லன் அந்த புக்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த சின்கோனா பட்டை ரொம்ப கசப்பாவும் துவர்ப்புத்தன்மையோடும் இருக்கிறதால அது மலேரியா காய்ச்சலை குணப்படுத்துது அப்படின்னு எழுதியிருந்தாரு. கசப்பா இருக்கிறதால குணப்படுத்துதா? ஆமா, வில்லியம் கல்லன் அந்த காலத்துல மருத்துவ உலகத்துல ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டி. அவரு சொன்னாது வேதவாக்கு, யாருமே அதை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா ஹானிமேனோட பகுத்தறிவு மூளை இதை அப்படியே ஏத்துக்க மறுத்துடுச்சு. எனக்கும் அதே சந்தேகம் வருது. அது என்ன லாஜிக்? கசப்பாவும் துவர்ப்பாவும் இருந்தா மலேரியா குணமாகிடுமா? இந்த உலகத்துல கசப்பா இருக்கிற எத்தனையோ பொருட்கள் இருக்கு. பாகற்காய் கசக்குது, வேப்பல கசக்குது, அதெல்லாம் மலேரியாவை குணப்படுத்துறது இல்லையே. கரெக்ட். அப்போ சின்கோனா பட்டையில மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? அதோட கசப்புத்தன்மை தான் குணப்படுத்துதுங்கிற வாதம் தர்க்க ரீதியா சுத்தமா இடிக்குதேனே ஹானிமேன் ரொம்ப ஆழமா யோசிச்சிருக்காரு. இதுதான் அறிவியல் மனப்பான்மையோட உச்சம். யாரு சொன்னாங்க அப்படிங்கறத விட என்ன சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்னு ஆராயிறது. ஹானிமேன் நினைச்சிருந்தா அந்த வரியை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அன்னைக்கு கூலிக்கான காசை வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆமா, அவருக்கு குடும்ப வறுமை வேற இருந்துச்சு. ஆனா அவர் அப்படி பண்ணல. அந்த சின்கோனா பட்டை உண்மையாவே எப்படி மலேரியாவை குணப்படுத்துதுன்னு கண்டுபிடிக்க அவர் முடிவு பண்றாரு. அதுக்காக அவர் பண்ண விஷயம்தான் என்ன ரொம்பவே அதிர்ச்சி ஆக்கிடுச்சு. வெறும் சந்தேகத்தோட மட்டும் நிக்காம அந்த உண்மையை கண்டுபிடிக்க அவர் தன்னோட உடம்பியே ஒரு பரிசோதனை குழமா மாத்தினாரு. ஆமா, அது ஒரு பெரிய விஷயம். தி ப்ரூவிங் அப்படின்னு ஹோமியோபதியில சொல்ற அந்த முதல் தற்பரிசோதனை. அவர் என்ன பண்றாருன்னா, எந்த ஒரு நோயும் இல்லாம முழு ஆரோக்கியத்தோடு இருந்த அவரு அந்த சின்கோனா பட்டையோட சாற்ற தினமும் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்ட். ஒரு நிமிஷம் இருங்க, இது ரொம்ப கிரேசியா இல்லையா? ஒரு டாக்டர் தனக்கு என்ன ஆகுனே தெரியாம எந்த நோயும் இல்லாதப்போ ஒரு மருந்தையோ பட்டையோ சாப்பிடுறது எவ்வளவு பெரிய ரிஸ்க். அவர் ஏன் இதை நோயாளிகள் மேல டெஸ்ட் பண்ணல? ஆரோக்கியமா இருக்கிற அவர் ஏன் இதை சாப்பிடணும்? நீங்க கேக்குறது ரொம்ப வேலிடான கேள்வி. இதை கொஞ்சம் ப்ராடர் பிக்சர்ல வச்சு பார்த்தோம்னா, ஹானிமேன் பண்ணது எவ்வளோ நுட்பமான ஒரு அறிவியல் சோதனை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எப்படி சொல்றீங்க? சாதாரணமா ஒரு மருந்தை செக் பண்ணணும்னா அதை ஒரு நோயாளிக்கு தான் கொடுப்பாங்க. ஆமா. ஆனா ஒரு நோயாளி ஏற்கனவே உடம்பு முடியாம அவரோட உடம்ப ஒரு சமநிலையில இல்லாம தான் இருப்பாரு. ஆமா. அந்த மாதிரி நேரத்துல ஒரு மருந்தை கொடுக்கும்போது நோயாளிக்கு ஏற்படுற மாற்றம் அந்த மருந்தால வந்ததா இல்ல ஏற்கனவே அவருக்கு இருக்கிற நோயோட விளைவா அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாது.
ஓ, அப்போ ஒரு மருந்தின் உண்மையான கலப்படமில்லாத எஃபெக்ட பார்க்கணும்னா அது ஒரு ஆரோக்கியமான மனுஷன் மேல தான் டெஸ்ட் பண்ணணும்னு அவர் நினைச்சாரு. எக்ஸாக்ட்டா அதேதான். எவ்வித முன்முடிவும் இல்லாம காஸ் அண்ட் எஃபெக்ட நேரடியாக நிரூபிக்க அவர் ஆரோக்கியமா இருக்கிற தன்னோட உடம்பையே தேர்ந்தெடுத்தாரு. அந்த பரிசோதனையோட முடிவுகள் நிஜமாவே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. சின்கோனா பட்டைய தொடர்ந்து அவர் சாப்பிட்டதால கொஞ்ச நாள்லயே அவருக்கு பயங்கரமான குளிரும் நடுக்கமும் வருது. மலேரியா காய்ச்சலுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குமோ, அதாவது ஃபீவர், குளிர், நடுக்கம், அது அத்தனையும் ஒன்னன் பின் ஒன்னா அவருக்கு வர ஆரம்பிக்குது. ஆமா, அதுதான் அங்க நடந்த மேஜிக். அவர் அந்த பட்டைய சாப்பிடுறத நிறுத்தின உடனே காய்ச்சல் நிக்குது. மறுபடியும் சாப்பிட்டா மறுபடியும் அதே மலேரியா சிம்டம்ஸ் வருது. இது என்ன மேஜிக் மாதிரி இருக்கு? ஒரு மருந்து நோயை குணப்படுத்தணும், ஆனா இங்க அந்த மருந்து ஒரு ஆரோக்கியமான மனுஷனுக்கு அதே நோயை உருவாக்குதே. கரெக்டா கேட்ச் பண்ணீங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆபத்தான பரிசோதனையிலிருந்து கிடைச்ச முடிவுகள் தான் ஒட்டுமொத்த மருத்துவ உலகிற்கும் ஒரு புது விதியை உருவாக்குச்சு. இந்த சம்பவத்துல இருந்து ஹானிமன் ஒரு மாபெரும் உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. என்ன உண்மை அது? அது என்னன்னா, ஆரோக்கியமா இருக்கிற ஒரு மனுஷனோட உடம்புல எந்த ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட நோயின் அறிகுறிகளை உருவாக்குதோ, அதே பொருளுக்கு அந்த நோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை குணப்படுத்துற மாபெரும் ஆற்றல் இருக்கு. கொஞ்சம் மெதுவா போவோம். அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதை நான் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு பொருள் எனக்கு நோயை உருவாக்குதுன்னா அதே பொருள் எனக்கு எப்படி நோயை குணமாக்கும்? இதத்தான் அவர் லத்தீன் மொழியில சிமிலியா சிமிலிபஸ் கியூரண்டர் அப்படின்னு வரையறுத்தாரு. அதாவது ஒத்தவைய குணப்படுத்தும். லைக் கியூர்ஸ் லைக். ஓகே. சின்கோனா பட்டை ஆரோக்கியமான மனுஷனுக்கு மலேரியாவை உருவாக்குற தன்மையை கொண்டிருக்கிறதால தான் அது மலேரியா வந்த நோயாளியை குணப்படுத்துதுன்னு அவர் அறிவியல் பூர்வமா நிரூபிச்சாரு. ஓகே, இப்போ இவ்ளோ ஒரு முள்ளுக லாஜிக் புரியுது. உடம்புக்கு வெளியிருந்து ஆர்சனிக் மாதிரி ஒரு நஞ்ச கொடுத்து நோயை கொல்றதை விட நோயை எதிர்க்க உடம்புக்கு அதே மாதிரி ஒரு சின்ன தூண்டுதலை கொடுத்து நம்ம உடம்போட இயற்கையான இம்யூனிட்டியை தட்டி எழுப்புற மாதிரி இது செயல்படுது இல்லையா? மிகச்சரியான ஒப்புமை. ஆனா இங்க தான் உங்கள மாதிரியே அந்த காலத்து மக்களுக்கும் டாக்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்துச்சு. அப்படி என்ன சந்தேகம்? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பொருள் நோயை உருவாக்குது, அதே பொருளை நீங்க நோயாளிகளுக்கு கொடுக்கறீங்க. நோயாளி ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்காரு. இப்போ அந்த பொருளை கொடுத்தா நோய் அதிகமாகி நோயாளி இறந்துட மாட்டாரா? இது எப்படி சேஃபா இருக்க முடியும்? ஆமா, இல்ல மலேரியாவால கஷ்டப்படுறவனுக்கு மலேரியாவை உருவாக்குற ஒரு பட்டைய அப்படியே அரைச்சு கொடுத்தா அவன் கண்டிப்பா மேல போயிடுவானே. இங்கதான் எனக்கு அந்த லிங்க் கட் ஆகுது. இத அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு? இங்கதான் ஹானிமேன் ஹோமியோபதியோட 2வது மிகப்பெரிய விதியை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு பேரு தி லா ஆஃப் மினிமம் டோஸ். அதாவது மருந்தின் அளவை மிக மிக குறைக்கிறது. மருந்தின் அளவை குறைக்கிறதுனா? ஹானிமேனுக்கும் அந்த பயம் இருந்துச்சு. மருந்துகளை நேரடியா கொடுத்தா அது சைடு எஃபெக்ட்ஸை உருவாக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த மருந்தை ரொம்ப ரொம்ப அதிகமா டைல்யூட் பண்ண ஆரம்பிச்சாரு. டைல்யூட் பண்றதுன்னா தண்ணில கலக்கிறதா? தண்ணி அல்லது ஆல்கஹால். உதாரணத்துக்கு, ஒரு சொட்டு சின்கோனா சாற்றை எடுத்து 99 சொட்டு ஆல்கஹால்ல கலக்கிறாரு. அதை நல்லா குளுக்குறாரு. இதுக்கு பேரு சகஷன். ஓகே, அப்புறம்? இப்போ அந்த கலவையிலிருந்து வெறும் ஒரு சொட்டு எடுத்து திரும்பவும் புதுசா 99 சொட்டு ஆல்கஹால்ல கலக்கிறாரு. திரும்பவும் குளுக்குறாரு. இத மாதிரி 30 தடவை 100 தடவைன்னு திரும்ப திரும்ப பண்றாரு. வெயிட். அப்போ 30 தடவை அந்த மாதிரி செஞ்சா கடைசியா கிடைக்கிற அந்த மருந்துல ஒரிஜினல் சின்கோனா பட்டையோட ஒரு சின்ன பிசிக்கல் மாலிக்யூல் கூட இருக்காதே. அது வெறும் தண்ணி மாதிரி தானே இருக்கும். அது எப்படி வேலை செய்யும்? அதுதான் ஹானிமனோட பிரில்லியன்ஸ். அந்த மருந்தை நீர்த்தாக்குறதும் அதை ஒரு லெதர் புக் மேல வச்சு குலுக்குறதும் சேர்ந்து அந்த பொருளோட பிசிக்கல் தன்மையை அழிச்சிட்டு அதோட எனர்ஜி அல்லது வைட்டல் ஃபோர்ஸை வெளியே கொண்டு வருதுன்னு அவர் நம்பினாரு. ஓ, அதோட பிசிக்கல் நச்சுத்தன்மை போயிடுதுன்னு சொல்றீங்களா? ஆமா, அதாவது பொருளோட அளவு குறைய குறைய அதோட வீரியம் அதிகமாகுது. இந்த மைக்ரோடோஸ் மருந்துகள் உடம்புக்குள்ள போகும்போது எந்த ஒரு பிசிக்கல் சைடு எஃபெக்டோ இல்லாம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் கரெக்டா ட்ரிகர் பண்ணி விட்டுடுது. உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. வாவ். அப்போ அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட ரத்தத்தை வெளியேற்றுற முறைகள், ஆர்சனிக் நச்சுக்கள் மாதிரி எந்த ஒரு கொடூரமான பிசிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இல்லாம ரொம்ப இயற்கையான மென்மையான சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருக்காரு ஹானிமன். ஆமா, கண்டிப்பா. இந்த ஒற்றை பரிசோதனை தான் இன்னைக்கு நாம பாக்குற ஹோமியோபதி மருத்துவ முறை பிறக்க முழு முதல் காரணமா அமைஞ்சிருக்கு. ஆமா, அந்த பெயர் கூட எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. ஹோமியோ அப்படின்னா ஒத்த, பதி அப்படின்னா பாதிப்பு அல்லது நோய். ஒத்த பாதிப்பை உருவாக்குறதன் மூலமா நோயை குணப்படுத்துதல். இது ஒரு மனுஷனோட தனிப்பட்ட வெற்றி மட்டும் இல்ல, அவரோட தேடலின் வெற்றி.
ஒரு பிரச்சனையிலேருந்து விலகி ஓடாம ஒரு டிரான்ஸ்லேஷன் வேலையில வந்த சின்ன சந்தேகத்தை சும்மா விடாம அதோட ஆணி வேற தேடி பயணிச்சதால கிடைச்ச ஒரு அறிவியல் பொக்கிஷம் இது. நிஜமாவே இது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான். கொடூரமான சிகிச்சைகளை பார்த்து மனம் வெதும்பி தன் தொழிலையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்த ஒரு டாக்டர் வறுமையில வாழும்போது செஞ்ச ஒரு மொழிபெயர்ப்பு வேலையில வந்த ஒரு சின்ன சந்தேகத்தை வச்சு எவ்ளோ பெரிய மருத்துவ புரட்சிய பண்ணியிருக்காரு. நாம இந்த ஆழமான தேடலோட இறுதிக்கு வந்துட்டோம். நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னைக்கே 18ஆம் நூற்றாண்டுல மருத்துவ உலகமே ஒரு தப்பான தியரியை நம்பிக்கிட்டு கண்மூடித்தனமான இருட்டுல பயணிச்சுட்டு இருந்துச்சு. ஆமா, அது ஒரு இரண்ட காணம்தான். ஆனா ஹானிமேன் அப்படிங்கிற ஒரு மனுஷனோட கேள்வி கேட்கும் திறன் தான் அந்த இருட்டுல ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வந்துச்சு. இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார் மனசுலயும் நிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை நான் விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. வில்லியம் கல்லன் அந்த புக்ல கசப்பா இருக்கிறதால தான் குணப்படுத்துதுன்னு எழுதினப்போ அவர் பெரிய எக்ஸ்பர்ட் ஆச்சே, அவர் சொன்னா சரியாதான் இருக்கும்னு எந்த கேள்வியும் கேட்காம ஹானிமேன் அதை அப்படியே ஜெர்மன் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா என்னவாகிருக்கும்? இன்னைக்கு ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு மருத்துவமே பிறந்திருக்காது இல்லையா? கண்டிப்பா பிறந்திருக்காது. அப்படி என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில, நாம வேலை செய்யற இடங்கள்ல, நாம தினமும் படிக்கிற செய்திகள்ல யாரோ ஒரு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக எவ்வளவு விஷயங்களை நாம எந்த கேள்வியும் இல்லாம இதுதான் உண்மைன்னு அப்படியே கண்மூடித்தனமா ஏத்துக்கிட்டு கடந்து போயிட்டு இருக்கோம். அப்படி நாம ஏத்துக்கிற அந்த உண்மைகள்ல எத்தனை பொய்கள் ஒளிஞ்சிருக்கலாம்? ரொம்ப ஆழமான கேள்வி. ஒருவேளை நாம அங்க நின்னு கொஞ்சம் இருங்க அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இன்னும் எத்தனை புது கண்டுபிடிப்புகள், புது உண்மைகள் இந்த உலகத்துக்கு கிடைக்கும். எதையும் அப்படியே ஏத்துக்காதீங்க, கேள்வி கேளுங்க. இந்த எண்ணத்தோட இன்னைக்கு நாம விடைபெறுவோம். எங்களோட இணைந்து இந்த பயணத்தில் பங்கேற்றதற்காக உங்களுக்கு பெரிய நன்றி. தொடர்ந்து தேடுங்கள்,